திமுகவினர் பேரம் பேசியதாக ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ விஜய் சரவணன் புகார். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். யாருக்கே வேணும் வணக்கம்? வணக்கத்தை கொண்டு போய் குப்பைக்குழியில் கொட்டு. அதிகமா தூத்துக்குடியிலே அதிகமா விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது நான் தான். இதெல்லாம் ஒரு பெருமையா? தொடர்ந்து என் மேல ஒரு அரசியல் தாழ்ப்புணர்ச்சியில உண்மைக்கு முறகா ஒரு தவறான ஒரு இதையும் இது பண்றாங்க. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால பெரிய அண்ணா சாரு இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தாண்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. என்ன பணியை செய்ய விடாம என்ன திரும்ப எதிர்ப்புகளையும் இது பண்றாங்க. அது யாருங்க? ரெண்டு பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இது போக இல்லாம நிறைய நபர்கள் என்ன டேரக்டா நீ 30 கோடி தரேன் 50 கோடி தரேன். வரியாடி கருவாச்சி 500 ரூபாய் தரேன், 5 பேர் தான், எது ஆளுக்கு 100 போட்டு தரோம். 30 கோடி தரேன் 50 கோடி தரேன் 100 தரேன், இல்ல அதையும் தாண்டி தரேன். என்ன ஒன்னு டிமாண்டுக்குள்ளவா, எங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்க கட்சிக்குள்ளவா, இல்லனா உன்னை டார்கெட் பண்ணி தேவையில்லாம நாங்களே எல்லாம் அதாவது மொத்தமா சேர்ந்து அழிப்போம். இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பட்டாது. அதே இந்த 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட ஆதார் இருக்கு. காட்டு இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப நேரடியான ஆளு, சரியா? நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதையை நான் நார்மலா காமனா, ஏன்னா அதை மதிக்கணும். கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைன்னா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க. என்னடா 7 ஆடியோ வந்திருக்கு, என்னடா அதுன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல. சாதாரணமா அந்த ஆப்போசிட்ல பேசின நபரும் விஜய் ரசிகர். ஆனா நீ பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? அவர் தாவேகாவோட ஆதரவாளர். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? சரி, ஒருத்தன் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா பேசியிருக்காங்க. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துருது, எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. பேசும்போது ஆனா ஏதாவது உதவி இருந்தா சொல்லுங்கன்னா பண்ணிக்கலாம்னே அப்படின்னு உடனே ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஐயா என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இது தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் அந்த மாதிரி ஆளுக்கு பாத்துக்கிடுங்க. 50 கோடியில 500 கோடி கொடுத்தா கூட நான் விட மாட்டேன். உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? இது மாதிரி ஏழு பேர் பேசுறாங்கன்னு என்ன நினைச்சிருக்காங்க? எம்எல்ஏ சரவணா உங்ககிட்ட இலக்கமா போச்சானே, நான் அப்ப என்ன மட்டும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொந்தளிச்சாப்ல. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அந்த ஆடியோவை நீங்களும் கேட்டிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன். அது ஏதாவது தொடங்குதா, ஏதாவது முடியுதா, எதை பத்தி பேசுறாங்கன்னே தெரியல. ஏதாவது புரிஞ்சதா? ஒரு இழம புரியல. ஆதாரம்னா அண்ணா நீங்க திமுக இணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் 50 கோடி தரேன்னு, அண்ணா நீங்க தாவேகால ரிசைன் பண்ணுங்கன்னு உங்களுக்கு 50 கோடி தரேன்னு. அதானே உலக வழக்கம். 50 கோடி 100 கோடி பேரம் பேசுறோம், போன்லயே பேசுவான், நேரில் பேச மாட்டானா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இந்த அடிப்படை அறிவு கூட கிடையாதா? இது ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லி நக்கல்யா அவனுக்கு. அந்த ஆடியோல அனிதா ராதாகிருஷ்ணனோ அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? ஆனால் இவர் சொல்றாரு, திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கூட இருக்கின்ற ஒரு 7-8 பேர் என்கிட்ட பேசினாங்க. இதை என்ன நம்ப சொல்றியா? ஏன்னா என்னோட எம்எல்ஏ கோட்ரா சாஹிப்ஸ்ல உட்கார்ந்து இருந்து நான் அன்னைக்கு மிரட்டுறாங்க. நீங்க வண்டியில போனா உன்னை லாரில அடிச்சு தூக்கிடுவோம். அதே மாதிரி நடந்துச்சு. என்னடா சொல்ற? ஒரு 25 நாள் முன்ன எப்போது ஒன்றரை பக்கத்துல என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி நான் என்னடா எதிர்த்து எதிராக வரைஞ்சு நான் தான் வண்டி ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்ல ஏறி என்னோட கார்ல நான் ரைட் சைடுல ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நடந்தது. கதை சொல்வதற்கு ஒரு தனி கலை இருக்கின்றால் அந்த கலையின் பிரம்மாவே நீங்களே தான், வேற யாருமே இல்ல. அந்த குழப்பமே உங்களுக்கு வேணாம். ஒரு எம்எல்ஏவை விலை பேசுறாங்க, அதோட மட்டும் இல்ல, என்ன நீங்க ஒத்துக்கல அப்படின்னா கொலை பண்ணிடுவேன், ஒரு லாரியே வந்துருச்சு அப்படின்னு ஒரு சினிமால வர எல்லா சீனியும் அவர் சொல்லிட்டாரு. இப்ப அவர் புகார் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆனால் இதுவரை அவர் புகார் கொடுக்கல. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். அப்படின்னா இந்த விஷயத்தோடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத கேட்கறவங்களே புரிஞ்சுப்பாங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சரி, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நிறைய பேர் மறந்துடுவாங்க. யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். நான் காலையில 10 to நைட்டு 12 மணி வரையும் நான் தொடர்ந்து என்னோட மக்கள் பணியை ஒவ்வொரு ஊரா போயிட்டு நான் என்னோட பணிகளை செய்யறேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடு போயிட்டு ஏன்டா நீ பிச்சை எடுக்கிறியா? நான் தொடர்ந்து என் மக்களுக்காக என்னைக்கு உறுதுணையா இருப்பேன். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும்,
கொஞ்சம் பாருங்க. தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரல் சந்தையில ஆய்வுக்கு போன சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அந்த சந்தையை குத்தகைக்கு எடுத்த நபர்கிட்ட வாரம் ஒரு முறை எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரணும், ஏன்டா அப்படி பாக்குற? இல்ல என்னை பார்ட்னரா இந்த கான்ட்ராக்ட்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டதாக சொல்லி எம்எல்ஏ சரவணனுக்கு எதிராக சந்தையில இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திருக்காங்க. நான் தொடர்ந்து என் மக்களுக்காக என்னைக்கு உறுதுணையா இருப்பேன். வயசே வந்து 36 வயசு, அந்த அளவுக்கு ஒரு இளம் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவெல்லாம் யூத்தாடா சூ. அவரே சொல்றாரு, நான் ஏழ்மையான நிலையில இருந்து வந்தேன். பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. ஏழ்மையான நிலையில இருந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கான வருவாய் அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு பேசும்போது அந்த வீடியோல பார்க்கலாம், கையில 2-3 பெரிய பெரிய மோதிரங்கள் போட்டிருக்காரு. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? எல்லாமே கோல்டு. இதெல்லாம் எங்க இருந்து அவருக்கு வந்துச்சு? சொல்லு மாடு, சொல்லு மாடு 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 மாடு. என்ன வருமானம் அப்படின்னா, லோக்கல்ல யாரு விசாரிச்சாலும் அன்னை சரவணன் அப்படின்னா லாட்டரி சீட், நம்பர் லாட்டரி தான் அவருடைய தொழில். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? எப்படி இந்த தொழிலுக்குள்ளார அவர் வந்தார் அப்படின்னா, ஆதவர்ஜினா எந்த லாட்டரி அப்படின்னா வெளி மாநில லாட்டரி, நாகாலாந்து, கேரளா, இது மாதிரியான லாட்டரியை கொண்டு வந்து இங்க வித்திருக்காரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது வந்து நேரடியா விற்பனை செய்ய முடியாதுன்றதுக்காக குழுக்கள் மூலமா ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சுக்கிட்டு அது வழியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சகல மூஞ்சிதான் பூஞ்சி போட்ட டவல் மாதிரி இருக்கு, ஆனா மூளை நல்லா பிரைட்டா வேலை செய்யுது. அன்னை சரவணனா லாட்டரி பிசினஸ் அப்படின்றத ஊரறிந்த ரகசியம். எல்லாரும் ஸ்ரீவைகுண்டம் குட்டி மார்க்கெட் சின்ன பகவதிடா அப்படின்னா பெரிய பகவதியோட சிசிய. ஆனா இந்த சரவணன் மேல, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மேல என்ன புகார் அப்படின்னா, சரவணனுடைய ஆதரவாளர்கள் 2 பேர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்றாங்க. தள்ளி பாக்குறேன், முடியல. இவரு மாத்தி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு கேட்டதுக்கு சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு. நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. அட பாவி. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லல. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்க இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசி அண்ணன் சொல்லி விஜய் அண்ணன் சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணன் என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னாரு. சார் இவனை என்ன பண்ண சார்? பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல ஈடுபட்ட ஒருவரை எந்தவித விசாரணைக்கும் உட்படுத்தாமல், ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம விஜய் இருந்துட்டு இருக்காரு. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.